மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. இதனையொட்டி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியும் தங்களின் வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. அந்த வரிசையில் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜகவின் தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது மூத்த செய்தியாளர் கணபதி. மகளிர், விவசாயிகள், ஏழை மக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர்களுக்கான நலத்திட்டங்கள் இந்த அறிக்கையிலே அடங்கியுள்ளன என தற்போது பாரதிய ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. பாஜகவின் மூத்த தலைவர்களான பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோர் தற்போது பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். மக்களுக்கான அடிப்படை வசதிகள், குடிநீர் நீர், மின்சாரம், சாலைகள், இது தவிர மக்களுக்கான மருத்துவ வசதிகள் போன்றவற்றுக்கு இந்த அறிக்கையிலே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே அறிவித்திருக்கிறார்.